இலக்கிய மஞ்சரி. வழங்குபவர் அஷ்ரப் ஷிஹாப்தி. இலக்கிய மஞ்சரி நேயர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும். முதலில் முகப்பு மொழி. ஒரு நல்ல புத்தகத்தை வாசிக்கும் தோறெல்லாம் உலகத்தில் எங்கோ ஓரிடத்தில் உங்களுக்காக ஒளி மிகுந்த ஒரு கதவு திறக்கிறது. ஒரு நல்ல புத்தகத்தை வாசிக்கும் தோறெல்லாம் உலகத்தில் எங்கோ ஓரிடத்தில் உங்களுக்காக ஒளி மிகுந்த ஒரு கதவு திறக்கிறது என்கிறார் வேரா நசாரியன். முகப்பு மொழி கேட்டீர்கள். அடுத்து வருவது இவ்வாற கவிதை. நிந்தவூர் முகமது இஸ்மாயில் உமர் அலி எழுதியுள்ள காக்கைகள் இல்லாத தேசம் என்ற கவிதை. காக்கைகள் இல்லாத தேசத்தை உருவாக்க கையில் கோடரியுடன் நாம் புறப்பட்டோம். காக்கைகள் இல்லாத தேசத்தை உருவாக்க கையில் கோடரியுடன் நாம் புறப்பட்டோம். வெக்கையிலும் புழுக்கத்திலும் நன்கு இன்று அகப்பட்டோம். வெக்கையிலும் புழுக்கத்திலும் நன்கு இன்று அகப்பட்டோம். மழையும் இல்லை, மரங்களில் கிளையும் இல்லை, புல்தரையும் இல்லை, பயிர்களில் விளைவுமில்லை. மழையுமில்லை, மரங்களில் கிளையுமில்லை, புல்தரையுமில்லை, பயிர்களில் விளைவுமில்லை. சூடான காற்று சுட்டரிக்குதெம்மை, வெம்மை படாத பாடுபடுத்துதெம்மை. சூடான காற்று சுட்டரிக்குதெம்மை, வெம்மை படாத பாடுபடுத்துதெம்மை. கால்நடைகளால் கடையடைப்பு செய்யவும் முடியாது. வீதியை மறித்தவற்றிற்கு போராடவும் தெரியாது. பச்சை தேடியலையும் இச்சை தீராவிட்டால் மூச்சை விட்டு 4 காலும் கிளப்பும். கால்நடைகளால் கடையடைப்பு செய்யவும் முடியாது. வீதியை மறித்தவற்றிற்கு போராடவும் தெரியாது. பச்சை தேடியலையும் இச்சை தீராவிட்டால் மூச்சை விட்டு 4 காலும் கிளப்பும். பறவைகளோ பாவம், இலையுதிர்ந்த கூடுகளில் அதன் குஞ்சுகள் வாழும். நாளடைவில் குலமிறந்து குடும்பமே வீழும். பறவைகளோ பாவம், இலையுதிர்ந்த கூடுகளில் அதன் குஞ்சுகள் வாழும். நாளடைவில் குலமிறந்து குடும்பமே வீழும். மரமறிந்த நம் வீட்டுக்குள் குழு குழு ஏசி. மரமறிந்த நம் வீட்டுக்குள் குழு குழு ஏசி. மனிதா நன்றாக சுவாசி, மரமிழந்த நாட்டினைப் பற்றி நீ கொஞ்சம் யோசி. மனிதா நன்றாக சுவாசி, மரமிழந்த நாட்டினைப் பற்றி நீ கொஞ்சம் யோசி. நிந்தவூர் முகமது இஸ்மாயில் உமர் அலி எழுதியுள்ள காக்கைகள் இல்லாத தேசம் என்ற கவிதையை கேட்டீர்கள். அடுத்து வருவது நூலகம். கிண்ணியா குறிஞ்சாக்கேணியிலிருந்து வெளிவந்திருக்கும் மதியூகம் சஞ்சிகை பற்றிய குறிப்பு. இணைய கல்விசார் நிறுவனமான NAMS வெளியீடாக வந்திருக்கும் மதியூகம் ஒரு சஞ்சிகையின் மலர் வடிவத்தில் அமைந்திருக்கிறது. மதியூகம் மனித உரிமை தொட்டு மார்க்கம் வரை, பன்மைத்துவம் தொட்டு படிப்பித்தல் வரை என்று பல்வேறு தலைப்புகளிலான 18 கட்டுரைகள், 3 சிறுகதைகள், 4 கவிதைகள் அடங்கலாக 124 பக்கங்களில் ஓர் இலக்கிய சஞ்சிகைக்கான தளக்கோலத்துடன் படிப்பவரை உறுத்தாத வடிவில் இச்சஞ்சிகை அச்சிடப்பட்டிருக்கிறது. பன்மைத்துவ புரிதலும் மத இன தோற்றப்பாட்டின் அவசியமும், பன்மைத்துவ இலக்கியங்கள் குறித்த சில குறிப்புகள், சமூக புனரமைப்பில் இளைஞர்களின் பங்களிப்பு, சின்ன சின்ன தற்கொலைகள், அச்சம் கொள்ளச் செய்யும் இருவகை அழைப்பாளர்கள், மாற்றத்தை வேண்டி நிற்கும் கற்பித்தல் பணி, ஊர் வரலாறு, ஒட்டுமொத்த சமூக பொறுப்பு, இலங்கையில் பிரத்யேகப்பட்ட படிப்பு நிறுவனங்களின் அவசியம், சோனக வரலாற்றை தொலைக்கும் எம் சகோதரர்கள், இஜ்திஹாதும் சீர்திருத்தமும், போதை உலகில் சஞ்சரிக்கும் இளைஞர்கள் போன்ற கட்டுரைகள் குறிப்பிட்டு சொல்லப்பட வேண்டியவை. கிண்ணியா குறிஞ்சாக்கேணியிலிருந்து வெளிவந்திருக்கும் இச்சஞ்சிகையின் பிரதம ஆசிரியர் இளைய தலைமுறையினருக்கு நன்கு அறியப்பட்ட பத்திரிகையாளர், எழுத்தாளர் நசார் இஜாஸ். தளக்கோலம் MAM அஸ்மி. கிண்ணியா குறிஞ்சாக்கேணியிலிருந்து வெளிவந்திருக்கும் மதியூகம் சஞ்சிகை பற்றிய குறிப்பை கேட்டீர்கள். தொடர்வது கட்டுரை பக்கம். மௌலவி தாசீன் நதுவியின் இலக்கிய ஈடுபாடும் பங்களிப்பும் என்ற தலைப்பில் அஷேக் MGM இன்சாப் நலீமி எழுதியுள்ள கட்டுரையின் 2ஆம் பகுதி.
அதே போன்று அரபு இலக்கியத்திலும் அதிக ஈடுபாடும் ஆர்வமும் கொண்டவராகவும் தாசீன் நத்வி காணப்பட்டார். அரபு மொழியில் அஹ்மத் ஷவுகி, ஆகிப், அப்பாஸ் மஹமூத் அக்காத், அஹ்மத் அமீன், இப்ராஹிம் அப்துல் காதிர், நஜீப் மஹ்பூஸ் போன்றோரது நூல்களை விரும்பி வாசிப்பவராக இருந்தார். மேலும் நலிமியாவில் அல் முஅல்லகாத் எனும் புகழ்பெற்ற ஜாஹிலியா கால கவிதைகளை அழகிய முறையில் மாணவர்களுக்கு கற்பித்தார். அரபு இலக்கியம், கவிதை, நாடகம் போன்ற துறைகளில் 98 நூல்களை பட்டியல் படுத்த முடியுமாக இருந்தது. ஆயினும் விரிவஞ்சி இவற்றுடன் போதுமாக்கிக் கொள்கிறேன். அத்தோடு இவற்றுள் பெரும்பாலான நூல்கள் 1963க்கும் 1960க்கும் இடையில் எகிப்திலே கற்கும் காலப்பிரிவில் வாங்கியவையாகும். இந்நூல்கள் இன்றளவும் நலிமியா நூலகத்தில் காணப்படுகின்றன. தாசீன் நத்வி ஆங்கிலம், பாரசீகம் ஆகிய மொழிகளிலுள்ள இலக்கியங்களையும் படிக்கக்கூடியவராக காணப்பட்டார். மேலும் பாரசீக கவி உமர் கய்யாமின் சில கவிதைகளை மொழிபெயர்த்தும் உள்ளார். எனினும் அதனை வெளியிடுவதற்கான சந்தர்ப்பம் வாய்க்கவில்லை. தாசீன் நத்வி உமர் ஹசரத்திடம் பெற்ற தமிழ் இலக்கண இலக்கிய அறிவும் அவரது பன்மொழி புலமையும் தமிழில் கவிதைகளை யாக்கவும் சிறுகதைகள் மற்றும் இலக்கிய படைப்புகளை படைக்கவும் துணை புரிந்தன. இந்த வகையிலே நவயுகம், அல் இல்ம் ஆகிய பத்திரிகைகள் ஆரம்பத்தில் தாசீன் நத்வியின் எழுத்துக்கு களம் அமைத்து கொடுத்தன. அல் இல்ம் பத்திரிகையின் ஆசிரியர் மர்ஹூம் அப்துல் ரஸாக் தாசீன் நத்வியினது புரட்சிகர சிந்தனையால் கவரப்பட்டு தனது பத்திரிகையில் எழுத வாய்ப்பும் ஊக்கமும் அளித்து வந்தார். இதனை தாசீன் நத்வி அடிக்கடி நினைவு கூறுபவராக இருந்தார். 1951ஆம் ஆண்டு அல் இல்ம் பத்திரிகையில் இவர் எழுதிய மரணம் என்ற கவிதை பலரது பாராட்டையும் வரவேற்பையும் பெற்றது. இதேவேளை தாரகை, தினகரன், தமிழ்நாட்டின் ஷாஜஹான், உண்மை உதயம், வழிகாட்டி போன்ற பத்திரிகைகளிலும் சிறுகதைகள், கவிதைகள், கட்டுரைகளை எழுதினார். 1952ஆம் ஆண்டு தினகரனில் பயங்கர குரல், மரண ரகசியம், சகோதர வாஞ்சை, இலட்சிய திருமணம், பயங்கர கனவு, சமாதான பிரியன் போன்ற தலைப்புகளில் சிறுகதைகளை எழுதினார். மேலும் சிந்தாமணி எனும் வார பத்திரிகையில் குழந்தை என்ற தலைப்பில் ஒரு சிறுகதை எழுதினார். 1952களில் தினகரனில் இக்பாலின் கவிதைகளில் நபிகள் நாயகம் எனும் தலைப்பில் ஒரு கட்டுரையை எழுதியதாக என்.எம். ரசீன் ஆசிரியர் கூறுகிறார். மேலும் அல்லாமா இக்பால் பற்றி தினகரனில் எழுதிய கட்டுரையொன்றும், அஹ்மத் ஷவுகி தொடர்பாக எழுதிய 2 கட்டுரைகளும் 1983 இஸ்லாமிய சிந்தனையில் மீள பிரசுரிக்கப்பட்டன. அதேபோன்று மறை வழிகாட்டிய மாணவி எனும் தலைப்பில் 1966ஆம் ஆண்டு அல் பயான் மீலாத் மலரில் எழுதிய கட்டுரையொன்று 1982ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட நலிமியா மாணவர்களது இதழான சத்திய தீபத்தில் மீள் பிரசுரிக்கப்பட்டது. 1952ஆம் ஆண்டு பிப்ரவரி 15ஆம் திகதி தமிழ்நாட்டின் திருச்சியிலிருந்து வெளிவந்த ஷாஜஹான் என்ற பத்திரிகையில் குர்ஆனே கூராயோ எனும் கவிதை பிரசுரமானது. பின்னர் ஜமாஅத்து அன்சாரு சுன்னத்துல் முஹம்மதியா வெளியிடும் உண்மை உதயம் பத்திரிகையில் 1957களில் தொடர்ந்து வெளியானது. 99 கவியடிகளை கொண்ட இவ்விருத்த பாக்கள் அல்லாமா இக்பாலின் ஷிக்வாவின் சாயலில் காணப்பட்டது. 72வது கவியடியிலிருந்து 99 வரையானவை தாசீன் நத்வி அல் அஸ்ஹரிலிருந்து வந்ததன் பின் எழுதியவை என என்.எம். ரசீன் ஆசிரியர் தனது தாசீன் நத்வி பற்றிய நினைவு குறிப்பில் கூறுகிறார். பிற்பட்ட காலத்தில் இக்கவிதைகள் நூலுருப்பெறுவதற்கான ஏற்பாடுகள் நடந்திருந்தன. ஆயினும் இன்று வரை வெளியிடப்படவில்லை. கவிஞர் அப்துல் காதர் லெப்பை 1967 11 16ஆம் திகதி இதற்கான அணிந்துரை வழங்கியிருந்தார். அவ்வணிந்துரையில் இவ்வாறு கூறுகிறார்: இலங்கை வாழ் முஸ்லிம்களின் பின்தங்கு நிலையையிட்டு மனம் வருந்தார் இல்லை. நிலையானதும் பூரணமானதுமான ஒரு இனம் தன்னிலை மறந்து சுய உணர்விழந்து காணப்படுவதையிட்டு குர்ஆனிடம் முறையிடுகிறார் நமது கவிஞர் மௌலவி தாசீன். கவிவரிகள் தெளிந்த நடை கொண்டன. யாராலும் இலகுவில் விளங்கிக் கொள்ளலாம். மறைதாசன் ஆகிய நமது புலவர் ஆலிம் மறையிடமே மன்றாடுகிறார். மறையிடமே தனது குறையை முறையிடுகிறார். ஏன் மறையே கூறாயோ நீ என்ற ஈட்டடியுடன் எல்லா விருத்தப்பாக்களும் முடிவடைகின்றன. மௌலவி தாசீன் நத்வியின் இலக்கிய ஈடுபாடும் பங்களிப்பும் என்ற தலைப்பில் அஷேக் எம்.ஜி.எம். இன்சாப் நலிமி எழுதியுள்ள கட்டுரையின் 2ஆம் பகுதியை கேட்டீர்கள். வருவது பாடல் பக்கம்.
காதலினாலே ஏங்குது நெஞ்சம், காதலினாலே ஏங்குது நெஞ்சம், கண்களும் தேடாத நாளேது, ஓ கானம் பாடாமல் நான் ஏது. ஆருயிர் நபியே ஆண்டவன் தூதே, பேரருட் கொடையே புகழ் மஹமூதே. ஆருயிர் நபியே ஆண்டவன் தூதே, பேரருட் கொடையே புகழ் மஹமூதே, கண்களும் தேடாத நாளேது, ஓ கானமும் பாடாமல் நானேது. ஈமான் வாழ கண்டி பாதை, ஈனம் நீங்க ஈந்திராடை. ஈமான் வாழ கண்டி பாதை, ஈனம் நீங்க ஈந்திராடை. புது நெறி சொன்னவரே புதுமையில் வென்றவரே, புது நெறி சொன்னவரே புதுமையில் வென்றவரே, அருளால் அறிவால் பரிவால் ஆச்சரியம் தந்தவரே, கருணையில் மன்னவரே கல்வினில் உள்ளவரே, கருணையில் மன்னவரே கல்வினில் உள்ளவரே, மறுமையில் மனு குலத்துக்கு மோட்சமும் நீர்தானே, கண்களும் தேடாத நாடேது, ஓ கானமும் பாடாமல் நானேது. காதலினாலே ஏங்குது நெஞ்சம், கண்களும் தேடாத நாளேது, ஓ கானமும் பாடாமல் நானேது. சுடர்மொழி இதழோ மலர் பூஞ்சோலை, சோலையை நாடும் நான் ஒரு ஏழை. சுடர்மொழி இதழோ மலர் பூஞ்சோலை, சோலையை நாடும் நான் ஒரு ஏழை. தென்றல் தொட ஏங்குகிறேன் தேட்டங்களை தாங்குகிறேன், தென்றல் தொட ஏங்குகிறேன் தேட்டங்களை தாங்குகிறேன். அண்ணலரின் மதினா நகரில் அலைவது என் நினைவே, சிறகுகள் கொண்டிருந்தா சூட்சுமம் கற்றிருந்தா, சிறகுகள் கொண்டிருந்தா சூட்சுமம் கற்றிருந்தா, முகிலென மிதந்தருள் மிகு வாசலில் விழுவேனே, கண்களும் தேடாத நாடேது, ஓ கானமும் பாடாமல் நானேது. காதலினாலே ஏங்குது நெஞ்சம், கண்களும் தேடாத நாளேது, ஓ கானமும் பாடாமல் நானேது. ஆருயிர் நபியே ஆண்டவன் தூதே, பேரருட் கொடையே புகழ் மஹமூதே, கண்களும் தேடாத நாளேது, ஓ கானமும் பாடாமல் நானேது. இனி என்னை கவர்ந்த புத்தகம். H.A.L. கிரேக் அவர்கள் எழுதி கவிஞர் அல் அசூமத் அவர்கள் மொழிபெயர்த்த பிலால் ஒரு கருப்பின அடிமையின் வரலாறு என்ற நூலின் 2ஆம் அத்தியாயத்தின் 2ஆம் பகுதி. அதோ செல்கிறார் இறைவனுடன் பேசுபவர், அபூஜஹிலின் குரல் அது. என் அருகில் அமர்ந்திருந்த அபூஜஹிலின் அடிமை தலை சிலிர்த்து உடன் எழுந்தான். அந்த கிண்டல் வார்த்தைகள் தொடர்ந்து எழுந்த வெடிச்சிரிப்புகளின் ஓசையில் சங்கமமாகி அவனை மீண்டும் அமர்ந்து கொள்ளச் செய்தன. தூதரே, நீரே நீர்மேல் நடக்கக்கூடாது என்று கேட்டது என் எஜமான் உமையா. அப்துல்லாவின் மகன் முஹம்மது என்றும் போல தனியராய்
சூழவுள்ள மலைகளை நோக்கியவராய் நடந்து செல்வார். அம்மலைகளில்தான் வானவர் ஒருவர் வந்து அவருடன் உரையாடியதாக பலரும் காதோடு காதாக பேசி வந்தனர். தன் முதுகுப்புறம் எழுந்த புயலை தவிர்த்து காபாவின் உள்ளே சென்று மறைந்தார் முஹம்மது. இவற்றின் மத்தியிலும் அபூ சுஃபியான் சிரித்தார் அல்லர். முழு மக்காவிலும் எம் எஜமானை தவிர்த்து கவனிக்கப்பட வேண்டிய மாட்சிமை மிக்க ஒரு மனிதர் என்றால் அவர் அபூ சுஃபியான். அடிமைகளான எமது சரிதையும் அபூ சுஃபியான் சரிதையும் ஒன்றோடொன்று பின்னிப் பிணைந்தவை. வேட்டைக்காரனும் வேட்டை பொருளும் நாயும் மானும் ஒருவருக்கொருவர் அவசியம் போலும். எமது நிலைமையை நாம் சரியாக நிர்ணயம் செய்து கொள்ள பெருந்துணை செய்தவர் அவர். திடீரென அவர் எழுந்து நின்றார். மெத்தன கதைகள் அனைத்தும் சட்டென நின்றன. அவர் கூறினார், தனியொரு கடவுளை கொண்டவன் கடவுள் இல்லாதவன். வழக்கம்போல அவர் நாடித் துடிப்பில் விரல் அமர்த்தி பிடித்து விட்டார். சிலைகளை வணங்குவோர் தம் மூட நம்பிக்கைகள் அனைத்தையும் பல்வேறு கடவுளர் மத்தியில் பகிர்ந்து விட்டிருந்தமையால் ஏக இறைவன் பற்றிய கோட்பாடுதனை வழங்கிக் கொள்ள இயலாத இதயத்தோராய் இருந்தனர். அபூ சுஃபியான் கலவரத்துக்குள்ளாயிருந்தது தெளிவாக தெரிந்தது. அவரது இறை நிந்தனைகளை நாம் அடக்காது விட்டால் கடவுளர் நம்மை விட்டு பிரிந்து தமது கொடைகளையெல்லாம் வேறு ஒரு நகரத்தவர்க்கு கொடுத்து விடுவர் எனக் கூறிய அபூ சுஃபியான் அபூ லஹபை தன் கூறிய விழிகளால் ஆழமாக பார்த்து, அவரது பெரிய தந்தை நீர், அவரை சீர்படுத்தி அமைத்தல் அவரது குடும்பத்தின் பொறுப்பு என்றார். அயர்ந்து போயிருந்தார் அபூ லஹப். இந்த உரையாடலில் கலந்து கொள்வதை தவிர்த்துக் கொள்ளும் எண்ணத்துடன் சபையிலிருந்தும் ஒதுங்கியே அமர்ந்திருந்தவர் அவர். முஹம்மதை சீர்படுத்துவதா? அவரின் வயதென்ன? 40. நிச்சயமாக அவர் ஓர் அவமான சின்னந்தான் எனக்கு. தன் சொந்த குடும்பத்தார்க்கு, உமக்கு, நம் குலத்தோர்க்கு, அனைவருக்குமே. நேற்று என்ன செய்திருக்கிறார்? தன் அடிமையை மகனாக தேர்ந்தெடுத்துள்ளார். பித்து பிடித்தவர் அவர். யார் வந்து இறந்து கேட்டாலும் இருப்பவற்றை கொடுத்து விடுகிறார். கடன்பட்டோர் கஷ்டப்பட்டோரை உணவளித்து பராமரிக்கிறார். விடுகிற போதெல்லாம் அவர் வீட்டு கதவடியில் சிலராவது தவறாதிருப்பர். ஏதாவது கிடைக்காவிட்டால் அவர்கள் அதிர்ஷ்டம் இழந்தோரே. என்னதான் செய்வேன் நான்? அவர் ஒரு பைத்தியம். தம் சொந்த மண்ணில் ஓர் இறை தூதரா? விளக்குவதற்கியலாத விந்தையொன்றை விளக்குவதற்கு எவரும் விடையளித்து உதவி புரிவரோ என்ற ஏக்கத்துடன் அருகிருந்தோர் அனைவர் முகங்களையும் ஒவ்வொன்றாக நோக்கிய அபூ லஹப் வருத்தமூட்டும் கலவரத்தாக்கம் மிக்கவராய் அபூ சுஃபியானின் கரம் பற்றினார். கூறும் அபூ சுஃபியான், அவருக்கு என்ன குறை? கௌரவம், வலிமை, ஆளுமை, நரைமயிரொன்று கூட நாடாத தலை, அழகும் செல்வமும் நிரம்பிய மனையாள், மக்க நகரில் மேன்மை தரும் எதையும் நினைத்தவுடன் பெற்றுக்கொள்ளும் தகைமை அனைத்தும் இருந்தும் என்ன செய்கிறார் அவர்? மலை குகையில் கடுங்குளிரில் நடுநடுங்கிக் கொண்டிருக்கிறார். பித்தல்லவோ இது? மெத்தை விரித்து கிடக்கிறது இல்லத்தில் சுகமாக உறங்கி விழிக்க. ஏன் இந்த மூடத்தனம்? அனைத்துக்கும் காரணம் வானவர் ஒருவர் அவருடன் வந்து உரையாடியதாக அவர் நம்புவதுதான். இந்த வானவர் என்பதெல்லாம் அவர் செவிகளுக்குள் அவருக்கு மட்டுமே ஒலிக்கும் மணியோசையே தவிர வேறேதுமல்ல. களைத்து போனவராக அமர்ந்தார் அபூ லஹப். நண்பர்கள் அனைவரும் மனங்கலங்கினர். சித்தம் கலங்கிய ஒருவரை குடும்பத்துள் கொண்டிருப்பது எத்துணை துயருறுத்துவது. எந்த ஓர் அறிவுரையும் துணை செய்யப் போவதில்லை. என்ன செய்தும் பலன் கிட்டா, விரைவிலேயே சுகம் கிட்டும், துயர் தீரும் என்று நினைப்பது தவிர வேறேதும் செய்ய இயலாது. என்றாலும் 1 வருடம் முன்னர் நீங்கள் அனைவரும் அவரை நன்கு அறிந்திருந்தீர்கள், மதிப்பளித்தீர்கள். அப்போதெல்லாம் அவரை ஏளனம் செய்வதை நீங்கள் நினைத்து பார்த்திருக்க மாட்டீர்கள். உங்கள் சச்சரவுகளை தீர்த்து வைத்தார் அவர். உங்கள் பிரச்சனைகளில் மத்தியஸ்தம் செய்தார். தேவைப்பட்ட போதெல்லாம் நீங்கள் அவரை நாடிச் சென்றீர்கள். அன்றோ அவர் பரந்த மனம் கொண்டதொரு பெருமகன். அவ்வேளையில் கூற வேண்டி இருந்தவற்றை கூறி முடித்த திருப்தியுடன் தன் அடிமைக்கு ஏதோ சைகை புரிந்த அபூ லஹப் வேறு சந்தர்ப்பமாயிருந்தால் அதிகமாகவே பேசியிருப்பார். குளிர்நீரோடும் நதிகளும் சுவனத்து கனிதரும் மரங்களும் கைக்கட்டும் தொலைவில் சூழ்ந்துள்ள நிலையிலும்
சுண்ணாம்பு குழிகளின் பக்கமே செல்லும் அபூலஹபின் இயல்பு கண்டு நானும் துயருறுவேன். என்றாலும் என்ன, ஒவ்வொரு ஆத்மாவும் இறுதியாக சங்கமிக்கும் இடத்தை இறைவன் ஒருவனே அறிவான். அபூ சுஃபியானின் சிந்தை தீர்மானம் செய்துவிட்டது. கடவுளர் குறித்து அவர் கூறுவது ஒன்று, அதனை அலட்சியம் செய்துவிட முடியாதுதான். என்றாலும் கடவுளர் தம்மைத்தாம் காத்துக்கொள்வார்கள். ஆனால் மனிதர்களுக்கு அவர் உரைப்பது மற்றொன்று. அது நிச்சயம் அபாயகரமானது. அதன் தாக்கத்தை விரைவிலேயே நாம் அறிந்து கொள்வோம். இப்போதைக்கு அவர் சொல்வன கேட்டு ஒழுகும் அடிமைகளையும் பாதுகாப்பு பெறாத மனிதர்களையும் நம் முன்னால் கொண்டு வருவோம். H.A.L. கிரேக் அவர்கள் எழுதி கவிஞர் அல்-அசூமத் அவர்கள் மொழிபெயர்த்த பிலால் ஒரு கருப்பின அடிமையின் வரலாறு என்ற நூலின் 2ஆம் அத்தியாயத்தின் 2ஆம் பகுதியை கேட்டீர்கள். இன்ஷா அல்லாஹ் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். இலக்கிய மஞ்சரி கேட்டீர்கள். வழங்கியவர் அஷ்ரப் ஷிஹாப்தி. நிகழ்ச்சி தயாரிப்பு A.M. முஹம்மது அலி.